வெல்கம் our viewers to Happy Mom Hub channel. இன்னைக்கு நம்ம ஒரு மைல்ஸ்டோன் அவார்ட் பார்க்க போறோம். ஹாப்பி மாம் மைல்ஸ்டோன் அவார்ட் ஃப்ரம் தேன்மொழி. அவங்களோட ஸ்டோரியை இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் ஹாப்பி மாம் ஹப் மைல்ஸ்டோன் அவார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது வி செட் அ டார்கெட் ஒரு ஒரு கோல் ஒரு செட் பண்ணுவோம். அந்த கோல்ல மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தேன்மொழி மாதிரி ஹாப்பி மாமா வந்து அவங்க அவார்டுக்கு நாமினேட் ஆவாங்க. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கோல் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே நாமினேட் தெம்செல்ஸ் ஃபார் அ லவ்விங் மாம். அண்ட் அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா குவீன் மாமா ஆயிடுவாங்க. ஸோ ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம், இதுதான் நம்ம ஹாப்பி மாம் ஹப்போட லேடர். ஸோ இன்னைக்கு தேன்மொழி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். தேங்க்யூ தேன்மொழி ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் சொல்லுங்க. ஹாப்பி ஃபார் திஸ் இன்டர்வியூ. என்னன்னா, நான் வந்து ஒர்க்கிங் 2 பசங்க இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி சைக்கிள் எல்லாரும். எஸ், உங்களை பத்தி ஒரு பிரீஃப் சொல்லுங்க. என் பேர் தேன்மொழி. மேரிட் அண்ட் 2 பசங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் இட்ஸ் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஸோ ஹாப்பியா. பட் இதுக்கு முன்னாடி இல்லை, லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருந்தது. ஹெல்த் வைஸ் மெயினா ப்ளஸ் கெரியர் வைஸ் வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க ஒர்க் பண்றீங்களா தேன்மொழி? ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடில ஒர்க் பண்றேன். ஓகே, வேர் டு யூ ஸ்டே தேன்மொழி? நான் துறைப்பாக்கம். ஓகே, சென்னை. கிரேட். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இந்த ஹாப்பி மாம் ஹப்குள்ள ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா, ஜாயின் பண்றதுக்கு எக்ஸாக்டா ஒரு 2-3 months முன்னாடி ஐ கான் த்ரூ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட், ஆஃபீஸ்லயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு. அது வந்து லிட்டரலி ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. லிட்டரலி லைக் ஒரு 3-4 மெடிசன்ஸ் வந்து மார்னிங் அப்படின்னு சாப்பிட்டு மாதிரி இருந்தது அந்த பர்டிகுலர் ஒரு 3 months. அது வந்து அது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு 34 years உமன். ஸோ அந்த டைமுக்கே அவ்வளோ மாத்திரை சாப்பிடணுன்றது தான் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஸோ அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றதுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு போது தான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ள வரும்போது தான் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்துச்சு. நவ் வந்து நான் மெடிசின்ஸ் ஃப்ரீ, அந்த ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல இருக்கிறது. ஸோ பாடி மைண்ட் சோல் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கிறது. ஒர்க் கிட்ஸ் இதெல்லாம் இருக்காங்க, பட் ஸ்டில் நம்ம கூட கனெக்டடா இல்லாத ஒரு ஃபீல். ஸோ அது எல்லாமே இருந்தது. பட் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இப்போ நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, ஹெல்த் இஷ்யூக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆக்சுவலி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கைண்ட் ஆஃப் இர்ரிவர்சிபிள் அந்த மாதிரியான இஷ்யூஸ். ஸோ அதுல பெருசா அலோபதிக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கல. பட் மெடிசின்ஸ் எடுத்தாலும் இட்ஸ் லைக் லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் கேட்டது. எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிதான் இருந்தது. பட் சம்பவம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணும்போது த்ரூ ஆட்ஸ் வழியா தான் உங்களோட ஒரு ஆட் பார்த்தேன். கைண்ட் ஆஃப் சிமிலர் இஷ்யூஸ் நீங்களுமே சொல்லி அந்த ஆட் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததோ, பண்ண முடியுமா, இப்படி இருக்காங்களா அப்படின்னு. யூஸ்வலா யாருமே ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஒருத்தவங்க நான் ஓவர் கம் பண்ணிருக்கேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் மெயினா வந்து நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து அந்த ஜேர்னில அந்த பாத் ஃபாலோ பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மோர் தென் நம்ம அதை ஓவர் கம் பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி தான். ஓகே, நம்மளால முடியும், நம்ம மட்டும் இல்ல இருக்காங்க, நம்ம பேசிக்கலாம், அட்லீஸ்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மோட்டிவ்ல தான் நான் ஜாயின் பண்ணேன்.
ரைட். ஓகே. ஸோ அந்த ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட பேரண்டிங் இதெல்லாம் எப்படி இருந்தது? ஹவ் ஹவ் வாஸ் இட்? நீங்க எப்படி அதை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பசங்கள் எல்லாம்? ஸோ பேரண்டிங் சைட் லக்கிலி வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் சைட்ல இஷ்யூ கிடையாது. அஃப்கோர்ஸ் இன்லாஸ்டா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படியே சொல்ல முடியாது. பட் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல கிட்ஸ் கிட்டயோ எனக்கு வந்து அவங்கள்ட்ட எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ இதுனாலுமே அவங்கள்ட்ட வந்து நான் வந்து எப்பயுமே அதை காமிச்சுக்கிட்டது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன கூத்துரு பண்றனோ அதுல ஒரு 1-2% தான் நான் அவங்கள்ட்ட அதை சம்டைம்ஸ் கோவத்துல அந்த மாதிரி நான் எக்ஸிபிட் பண்ணிருப்பேன். பட் அதர் தென் தட் வந்து கிட்ஸ் ஏன்னா அடிக்கடி இந்த பிளாக்ஸ் படிக்கிறது, ஏன்னா கிட்ஸோட சைல்ட்ஹுட் ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நானுமே கிட்ஸ் சைல்ட்ஹுட்ல ஒரு சில ட்ராமாஸ் கோத்ரூ பண்ணிருக்கிறதுனால கிட்ஸோட லைஃப் வந்து பெட்டரா இருக்கணும், பேரண்டிங்லயும் உங்களோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்றதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்னாலும் ஓகே. பட் கிட்ஸோட அந்த அப்ரிங்கிங்ல அது அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதுல காமிக்க கூடாதுன்றதுனால ஐ கீப் மை செல்ஃப் அப்டேட்டட். ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது ஃப்ரம் சின்ன வயசுல இருந்து. லைக் பிரெக்னெண்டா இருக்கும் போதுல இருந்தே நான் கிளாஸஸ் போயிருக்கேன். குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், இல்ல இது எதனால அவங்க இந்த ப்ரூஃப் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எனக்கு பேசிக்கலாவே அந்த டொமைன் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டும் இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து அது கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் ஓரளவுக்கு அதை பத்தி கத்துக்கிறது. ஸோ அதனால நான் அதுதான் அது பண்ணிட்டு அடிக்கடி ஃபோன் எடுத்தா எனக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து கிட்ஸ் பத்தி என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள புக் ரீட் பண்ணலாம், இல்லை எப்படி இன்வால்வ்டா இருக்கலாம், என்னென்ன அதை குழந்தையில இருந்தே நம்ம டிசிப்ளின் எப்படி கொண்டு வர முடியும் ஃபன் வேல, அந்த மாதிரினால எனக்கு அங்க வந்து நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். பட் மெயினா ப்ராப்ளம் எங்க இருந்துச்சுன்னா என்னோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் என்னோட பிசிக்கல் ஹெல்த், பிளஸ் வந்து என்னோட கெரியர். இந்த 3 இடத்துலதான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட ஹெல்த்லயும் உங்களோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டிலையும் நீங்க ஒர்க் பண்ண அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி மாறி இருக்கு? ஸோ இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரெசென்ட்ல இருக்கேன், நான் எனக்கு கனெக்டடா இருக்கேன். லைக் நிறைய குழந்தைங்க வந்தாச்சு, எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டோம். பட் நான் யோசிச்சு பார்த்தேன்னா நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நான் ப்ரெசென்ட்டா அதை என்ஜாய் பண்ணியே இருக்க மாட்டேன். லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, அதுதான் ஆக்சுவலி என் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மெயின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த 3 day ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் மெடிடேஷன் சம்வாட் அது வந்து ரொம்ப பண்ணுச்சு. பிளஸ் மெயினா வந்து ஜேர்னலிங். ஏன்னா எனக்கு வந்து லைக் கைண்ட் ஆஃப் நம்ம ஓவர் திங்க் பண்ற இது வந்து கெப்பாசிட்டி எனக்கு ஜாஸ்தி. ஏதாவது ஒண்ணுதான் பாயிண்ட் பிடிச்சு இதனால அதனால அப்படின்னு சொல்லி போயிருவோம். பிளஸ் அது சம்டைம்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பிசிக்கலா பார்க்க முடியாது, ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது லாஜிக்கலா நமக்குள்ளேயே கிரியேட்டிவா திங்க் பண்ணி அப்படிதான் சொல்யூஷன் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதுவுமே ஆட் ஆச்சு. ஸோ அந்த ஓவர் திங்க் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வந்து ஜேர்னலிங் தான். இப்போ எப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு தாட் பாதர் பண்ணிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு டெய்லி எழுதுவேன், போயிட்டு உட்காந்துட்டு அதுல போய் நான் எழுதிட்டேன்னா என் மைண்ட் ஃப்ரீ ஆயிரும், அந்த த்ரெட் அதோட ஷட் டவுன் ஆயிரும், ஃபர்தரா அது கேரி ஆகாது. ஸோ அந்த வகையில என்னோட தாட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ்டா காமா இருக்கிறதுக்கு, ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கு அது ரொம்பவே இருந்துச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் ஸோ அந்த அந்த விஷயம் பிளஸ் வந்து செல்ஃப் லவ் நம்ம சொல்றதுதான் பண்ணுவோம். பட் எதுனாலும் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துக்கிறது இல்லை. எதுனாலும் பசங்களுக்கு தான் இட்ஸ் ஓகே, அவங்க பண்ணட்டும், நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் எப்படி ஆச்சுன்னா ஒரு என்டர்டைன்மெண்டே எனக்கு இல்லை. ஆஃபீஸ்ல எல்லாம் நான் சொன்னா நீங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா இந்த மூவிஸ் பார்க்க ஜென்ரலாவே எனக்கு பிடிக்காது. பட் ஏதாவது சாங்ஸ் அப்படிதான், அதுவும் ஊரெல்லாம் பார்த்து முடிச்சு 3 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு படம் பார்க்க போவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் எல்லாரும் கேட்பாங்க என்டர்டைன்மெண்டே இல்லையா, எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, கொரியன் சீரியல் எல்லாம் கூட பார்க்க மாட்டேன். இல்ல பார்க்க மாட்டேன், எனக்கு இப்போ ஒரே என்டர்டைன்மெண்ட் அந்த பேரண்டிங் பிளாக் பத்தி ஏதாவது படிக்கிறது, அந்த வீடியோஸ் பாக்குறது.
செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நைஸ். ரிலேட்டட் புக்ஸ் படிப்பேன். ஸோ மோஸ்ட்லி இதுதானே தவிர என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா இருந்ததே இல்லை. எதுவுமே இல்ல. பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் நானே யோசிக்க ஆரம்பிச்சு, ஓகே கொஞ்சம் நம்ம ரொம்ப எப்பயுமே வந்து லைக் என்ன ஒரு ஸ்டேட்ல இருப்பேன்னா எப்பவுமே வந்து ஒரு அலர்ட் ஸ்டேட்ல ஒரு ம். ரிலாக்ஸ் ஸ்டேட்லயே இருக்காது. சூப்பர். எப்பயுமே வந்து அந்த அஜிடேட்டட் ஸ்டேட்ல லைக் டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். நம்ம அதை விட்டு வெளியில அது நடந்தே ஆகும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தது. ம். ஸ்லோவா இது பிளஸ் ஓவர் இங்க ஜாயின் பண்ண அப்புறம் எக்ஸசைஸ், யோகா அது எல்லாமே பண்ணுவேன். பட் இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்டா பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சூப்பர். மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் டயட், எல்லா டைப் ஆஃப் டயட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த நைஸ். வெயிட் ரிடக்ஷன் பண்ணது, ஃபுட் டயட் இருந்தது, ரெண்டுமே வந்து மெடிசின்ஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ம்ஹும். ஸோ மெடிசின் ஃப்ரீ ஆனதே வந்து இட்ஸ் லைக் பெருசா ஏதோ கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அப்படி இருக்கும். எஸ், எஸ். அதுக்கப்புறம் மெடிசின் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அதையே சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் வந்து அதுக்கு சின்ஸ் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜிம் ஜாயின் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. ஸோ எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே ஒரு 3 months மேல கண்டினியூ பண்ணல. பட் ஸ்டில் நான் ஏதாவது ஒண்ணு ஃபைன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த யோகா கிளாஸ் செட் ஆகலாம், ஓகே அடுத்த யோகா கிளாஸ்ல டிஃப்ரெண்டா ஏதாவது செட் ஆகலாம், லைக் போர்டம் இல்லாம கீப் ஆன் பண்றதுக்கு என்ன பண்ண முடியாது. லைக் வேற சிலது ஜூம்பா போயிட்டு இருந்தேன். அப்புறம் டான்ஸ் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருந்தேன். கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் தான், பட் ஸ்டில் குழந்தைங்களும் இருக்காங்க தான். பட் எனக்கும் டைம் எடுக்கணும். ஜூம்பா போறதெல்லாம் எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஜிம்கெல்லாம் இல்ல பரவாயில்ல ட்ரை பண்ணலாம், சம்பவம் இதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும்னு சொல்லி புஷ் பண்ணி அதெல்லாமே ட்ரை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆச்சுன்னா, இல்ல எனக்கு நான் டைம் எடுத்தே ஆகணும். எனக்கு வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனாலதான் லைக் ஆபீஸ்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபன் ஃப்ரைடேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணதுல எனக்கு எங்க இருக்கும் நான் மனசுலாம் வீட்டுல பசங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அந்த 1 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க ஃபன் ஃப்ரைடேல இங்க பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ஆகுதுன்றதுதான் மைண்ட் இருக்கும். சோ நிறைய டைம் நான் வந்து இல்ல வீட்டுக்கு போகணும்னு சொல்லிதான் வந்திருக்கேன். சோ அது ஆபீஸ்லயுமே கேட்டிருக்காங்க, என்ன நீங்க ஒர்க்னா ஒரு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, ஆனா ஃபன் ஃப்ரைடேனாலாம் இருக்க மாட்டேங்கிறீங்க, போயிடுறீங்கன்ற அளவுக்கு கேட்கலாம் வந்துட்டு. பட் அந்த பேரண்டா நான் யோசிக்கும் போது அவங்க என்னோட டைம் அங்க விட இங்க எனக்கு அது இம்பார்ட்டன்டா இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். வை பிகாஸ் அப்படின்னா எப்பயுமே இந்த சர்வைவல் மூட்லயே இருக்கிறது. கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டா எடுத்துக்கலான்ற கண்டிப்பா கிடையாது. சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் ஹெல்த் வந்து நம்மளால இருக்க முடியும். லைக் பாடி வந்து ஒரு பஸ் ஓடிட்டே இருக்கு 24/7 அப்படின்னா அது எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டாப் எடுக்கணும், கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான் அது இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி நிறைய ஹடல் கால்ஸ்ல இருந்து நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அப்பப்போ பார்ப்போம், திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், கரெக்ட் இதுதான் அந்த டாட் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் லைக் டிசம்பர் எண்ட் டைம் கிட்ட அந்த ஃபிளட் எல்லாம் முடிஞ்சு சோ அந்த டைம் என் பையனுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கண்ணுல அந்த மாதிரி ஆயிட்டு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அப்போ வந்து யோசிச்சு இல்ல இது வந்து என்னால ஆக்சுவலி லைக் ஒர்க்ல உட்காரவே முடியல, மனசு அங்க போகவே இல்லை. ஒண்ணு ஒர்க் வந்து எனக்கு பேஷனேட்டா இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு தனியா டைம் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்புறம் ஆபீஸ்ல பேசி குவிட் பண்றேன் அப்படி இப்படின்னு போயிட்டு ஃபைனலா வந்து ஒரு 3 months பிரேக் கிடைச்சிச்சு, ஜனவரி டு மார்ச் எண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரேக் வந்து இட்ஸ் லிட்ரலி டர்ன் மை லைஃப் பேக் அப்படின்ற மாதிரிதான். as long as நான் பிப்ரவரி எண்ட் வரைக்குமே நான் அந்த பிரேக்ல இருந்தேன். பிளான் என்னன்னா எதுவுமே பிளான் இருக்க கூடாதுன்றதுதான் பிளானே. சூப்பர். எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி இருக்குன்னா காலைல 5:30க்கு 5:30க்கு எழுந்திருப்போம், அடுத்து இது பண்ண பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம்,
குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் ஏதாவது எக்ஸசைஸ் ரொட்டீன் இருக்கும் 8 to 9. அப்புறம் 9 o'clock வந்து திரும்ப வந்து லஞ்ச்க்கு என்ன பண்ணணும், ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் உட்காரணும், லஞ்ச்க்கு ம். பண்ணணும், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும். எதுவுமே வெளியில வாங்கக்கூடாது, எல்லாமே ஹோம்மேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் பண்ணணும். 5 கலர்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. அது மாதிரி நிறைய ஹெல்த்தி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அப்படியே குழந்தைங்க பிறந்ததுல இருந்து அப்படியே ம். வந்துருச்சு. ம். இதுல மெய்டு கிடையாது. கோவிட்லயும் கோவிட்ல வைக்க முடியாது. பட் த்ரூ அவுட் இது வரைக்கும் நான் மெய்டே வச்சதே கிடையாது. மெய்ட் கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். பட் வீட்ல பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. குக்கிங்க்கு, கிளீனிங்க்கு, வெஜிடபிள் கட் பண்றது. பசங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாத்ரூம் வாஷ் பண்றது, சமைக்கிறது. அதனால எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால அது சம்பவ கோவிட்ல எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு வீட்ல சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாமே நீ பண்ணிட்டு இதுவும் பண்ண முடியாது. ம். கொஞ்சமாச்சும் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் எனக்கு வந்து என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு 1 நாள் 2 நாள் மெய்ட் வரலன்னா, நம்ம திரும்ப அந்த டைம் போய் நம்ம அதை செய்யறது வந்து அது ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்கும். ம். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். லக்கிலி அதுக்கப்புறமா யோசிச்சு விஷுவலைஸ் பண்ணி அது பண்ணி ஒரு மெய்டு நம் என்னன்னா நம்ம எனர்ஜி அவங்களால நம்மளோட எனர்ஜியை வந்து டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கு, எல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும் மெய்டு அப்படின்னு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. லக்கிலி செட் ஆச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்ட்லி நீங்க ஜாயின் பண்ண அந்த டைம்ல தான் நான் மெய்டுமே வச்சேன். வெரி குட். கிளீனிங்க்கு, ஹவுஸ் ஹோல்டு இதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் சோ இவ்ளோ திங்ஸ் நானே எல்லாமே செஞ்சு 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 அப்படி ஆனதுனால ஓகே ம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜனவரி எல்லாம் போயாச்சு பொங்கல் அப்படி இப்படின்ட்டு. பட் பிப்ரவரி மிட் எண்ட்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்பதான் நான் சிரிக்கவே ஆரம்பிச்சேன். ம். ஆக்சுவலி சிரிக்கிறது கூட தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருச்சு. ம். 2 குழந்தைங்க நம்மளே ஒரு 4 பேர் ஒரு 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 7 பேர் 8 பேர் இருந்து வளர்க்க வேண்டியவர 2 பேரே இருந்து குழந்தைங்களை வளர்க்கறது, கரெக்ட். கரெக்ட். ஒர்க் பண்றது இதே பண்ணிட்டு இருந்தது. அப்பதான் நம்ம இவ்ளோ திங்ஸ் ஓவரா பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு ரியலைஸ் ஆனதே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வருது. அப்பதான் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஜோக் எல்லாம் அடிக்கிறோம், கொஞ்சம் வெரி பேசுறோம். நைஸ். பசங்க சொல்லுவாங்க நம்ம சிரிப்போம் அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஒரு இது எப்பயுமே இந்த ரிசீவிங் மோட்லயே தான் இருக்கும். ம். இருந்தாலுமே அந்த ஒர்க் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப் ஆகாத மாதிரிதான் இருக்கு. பட் ஓவர் த டைம் அந்த மாதிரி இதனால ஆபீஸ்லயும் ப்ரொடக்டிவா இருக்க முடியல. அந்த ம். மாதிரி வந்துதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தான் ஹெல்த் இஷ்யூஸே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய ரியலைசேஷன். ஸோ ஒன்னொன்னா நோட் பண்ணி நேத்து அடிக்கல்ல கூட வீடியோ சொன்னாங்க. சின்ன சின்ன விஷயம் மாத்தணும். அந்த மாதிரி கரெக்ட். சின்ன சின்ன விஷயம் ஏகப்பட்ட விஷயம் மாத்தி லைக் ஆக்சுவலி இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி பசங்களுக்குமே கொஞ்சம் அடிக்கடி சிக் ஆயிட்டே இருப்பாங்க. ம். இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல நம்ம எனர்ஜியே குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னு ஒரு ஹடில் கால்ல ஒரு மதர் கேட்டுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆயிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி ஃபிக்ஸ் பண்ணும் போல இருக்கு. அது கரெக்ட். நம்மளாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணி இல்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கும். சார் எல்லாம் படிப்பும் எல்லாமே இருக்கும். பட் ம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க கைட் பண்ணி இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் நம்மளுக்கு ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். ஆனா இது எப்படி ப்ரியாரிட்டைஸ் ஆர்டர் பண்றதுன்றதுல ம். நிறைய பேர் கன்ஃபியூஷன் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஹெல்த்ன்னு சொல்லி நான் ஒர்க் போலன்னா அந்த டைம் ஒர்க் ஆனதுல நான் மிஸ் பண்றேன் அப்படின்ற ம். மாதிரி தான் நான் தாட். பட் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த டைம் பீரியட் முடியும் போது இல்ல ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் முக்கியம். அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஒர்க் வந்து கேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கப்புறம் தான் வந்தது. வெரி அதுக்கு நைஸ். முன்னாடி ஆசிலேஷன்லயே இருக்கும். இல்ல வேண்டாம் இது ஒரு நாள் இது இருக்கும், ஒரு நாள் அது இருக்கும், அப்படி மாத்திட்டே இருக்கும். சோ அந்த பிரேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வெரி ஆஹ் நைஸ். திரும்ப அதுக்கப்புறம் ஏதாவது பேஷன் கண்டுபிடிக்கலாம், எனக்கு என்ன பிடிக்காது பிடிக்கிறது இது அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் என்னோட டைம் கன்ஸ்ட்ரெயின்க்கு நான் குழந்தைங்க இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தா வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சோ இப்ப அது பிளஸ் அது கூட என் ஹெல்த்துக்கு இம்பாக்ட் ஆகாத மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல்லையும் ஓவர் நைட் பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ்டா அந்த ம். மாதிரி ஒரு ஜாப் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த டைரி எல்லாம் எழுதும் போது ரிலீஸ் ஆச்சு.
இப்ப நான் இருக்க கரண்ட் ஒர்க்கே வந்து ஆக்சுவலி ஐம் சோ பிளெஸ்ட். அந்த ஒர்க் அந்த கம்பெனில ஆக்சுவலி நான் ஒர்க் பண்றதுன்றதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ம். ஏன்னா அவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா வெளியில போய் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. கரெக்ட், பட் கரெக்ட். அங்க வெரி சப்போர்ட்டிவ். சோ அதனால அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஹோப்னால நான் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல ஒர்க் போலாம். ஐம் ஆல் குட். என்னால பாத்துக்க முடியும், ம். மேனேஜ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்புறம் ஏப்ரல் 1 ஜாயின் பண்ணேன். 1 மந்த் முடிச்சு சேலரி வாங்கியாச்சு. வெரி குட். சோ ஃபார் குட். பசங்களுமே சோ ஃபார் ஓகே. அப்பப்போ இந்த லீவ்ல இந்த ஃபோன் பாக்குறது, இந்த டிவி அது மட்டும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு இருக்கும். பட் அது எல்லார் வீட்லயும் இருக்காது. அத ஒண்ணும் பண்ண முடியாது வெயிலுக்கு. அதனால அது பாட்டு அது இருக்கு. பட் ஹெல்த் வைஸ் வந்து சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணது, வெயிட் ரிடக்ஷன் பண்ணது, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்க தெரியுமா? 10 கேஜிஸ் கிட்ட லாஸ் பண்ணேன். வாவ்! ஓ! ஆஹ் ஆமா 10 கேஜிஸ் கிட்ட. லைக் ஜிம்மு, ஜூம்பா, டயட்டு அப்படின்னு சொல்லி டயட்ல ரொம்ப இழைச்சி வீட்ல எல்லார்ட்டையும் திட்டு எல்லாம் வாங்கி, பட் ம். ஸ்டில் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆக்சுவலி. கரெக்ட், கரெக்ட். நம்ம ரெஜினேட் ஆகிறதுக்கு வந்து டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ வெரி இப்போ அது ஃபாலோ பண்ணி இப்போ ஹஸ்பண்டும் அவங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் ரெடியூஸ் பண்ணி பேசிக்கா என்ன ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்றாங்க. யூஸ்வலி ஸ்லீப் நாங்க வந்து 8 o'clock போயிடுவோம். 8:30க்கு எல்லாருமே குழந்தைங்க தூங்கிடுவாங்க. நாங்க மேக்ஸிமம் 9 நான் தூங்கிடுவோம். ஸோ அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நைட்ஸ். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப், தூக்கம். அதனாலதான் மெயினா மூட் ஸ்விங்ஸ், ஒரு கரெக்ட். ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்காது, மெமரி இருக்காது சுத்தமா. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அது இப்போ இல்ல, அது இப்போ பல வருடங்களா அக்யூமுலேட் ஆனது. ம். பட் அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த 3 months, ஒரு 6 months அந்த ஜேர்னி. ஜூன்ல ஜாயின் பண்ண லாஸ்ட் இயர். ம்ஹ்ம். ஜூன் டு மார்ச் வரைக்கும் ரொம்பவே சம்டைம்ஸ் வந்து நீங்க சொன்னாப்புல எப்பயுமே கரெக்டாவே பண்ணிட்டே இருக்க மாட்டோம். டயட் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ட்ராப் யா, ஆகும், யா. திடீர்னு கோவம் வந்துரும், திடீர்னு கோச்சுப்போம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஓகே வேற ஏதோ ப்ராப்ளம், ஓகே இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ரைட். டே டு டே என்ன ஹர்டல்ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன அட்டன் பண்ணி பெஸ்டா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வெரி நைஸ். ஒர்க்லயுமே வந்து ஓகே நம்மளுக்கு இது பண்ண முடியும், இது இவ்வளவு வர்றத பண்ணலாம். லைக் எப்படின்னா காலேஜ்ல எல்லாம் நல்ல டாப்பரா இருந்தாச்சு. ஆனா ம். ஒர்க்குமே இனிஷியல் டேஸ்ல நல்லா பண்ணியாச்சு, பெஸ்டா வாங்கியாச்சு நீங்க சொன்னாப்ல. பட் ஆஃப்டர் கிட்ஸ் வந்து அது சுத்தமா பண்ண முடியல. இப்போ அது கெரியர்ல growth ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கே தெரியுது அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் என்னால அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியல. பிளஸ் அவ்வளோ எனர்ஜியுமே இல்ல ஆக்சுவலி அங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அங்க ஸ்பெண்ட் பண்ணா நான் இங்க இருந்து எடுத்து அங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு மனசு ம். கிடையாது. ஸோ அதனால ஓகே கொஞ்சம் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிக்கணும். அது சம்டைம்ஸ் வந்து அப்ரைசல் இல்ல ப்ரொமோஷன் அந்த சைக்கிள்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே ஹர்ட் ஆகும். பட் தட்ஸ் ஓகே. அது ஏதாவது அது இல்லைன்னா பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ண ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை கொஞ்ச நாள் இப்படியே ரைட், வந்து எடுத்து போலாம் ரைட். அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கு, ஹோப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி. ம், ம், ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. முன்னாடி ம், ரொம்ப எமோஷனலா இன்ஸ்டேபிளா லைக் திடீர்னு அழுவேன். திடீர்னு ஆபீஸ்ல எதுவுமே நடந்திருக்காது, ஆனா திடீர்னு வந்து கொஞ்சம் லோன்லியா ஃபீல் ஆயிரும். ம், ஏன்னா ரொம்ப வெர்பலான பர்சன் கிடையாது, ரொம்ப டாக்கட்டிவ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஏதாவது கேட்டாதான் 2 வார்த்தை வரும் அந்த மாதிரி. பட் க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட நான் ஜாலியா பேசுறது அந்த மாதிரி. அப்படியே ஓரம் பார்க்கும்போது இப்போ ஃபேமிலி தவிர வெளியில யார்கிட்டயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்மிங், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ம். ஒரு ஜோனே இல்ல அப்படின்றதும் லேட்டா தான் ரைட், ரியலைஸ் ஆச்சு. ரைட். ஓகே மேபி அதுல ஒரு ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ். டே டு டே இதே பண்ணிட்டே இருக்கோம், ஒருத்தவங்கள்ட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு கூட ஒருத்தவங்க இல்ல அப்படின்னு. அப்புறம் லேட்டர் ஆன் அதெல்லாம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஏதாவதுன்னா ஃபேமிலி தாண்டி யார்கிட்டயா சொல்றதுக்கு we have some person நைஸ், அப்படின்ற அந்த மாதிரி லைக் நைஸ். என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும், அவுட் சைடு ஹெல்ப் கேட்டுக்க முடியும், ரீச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நார்மல் தான். லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சர்வைவல் மூட்ல இல்ல. ம், அதுல இருந்து நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆகுதுன்றது வந்து
அந்த லெவல் ஆஃப் ஃபீலிங் வந்து என்னால நல்லா ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. Right. எப்படின்னா எனக்கு அந்த ஐல பெயின் இருந்துட்டே இருக்கும். நான் ம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாட்டேன். என்னோட ஐலிட் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்றது. ஏன்னா Right. தூங்கி எழுந்திருக்கும் போதே ஆஹ் எழுந்தா பொறுமையா ரிலாக்ஸா எழுந்துச்சு, கண்ணெல்லாம் தேய்ச்சு அந்த ஒரு ஹாபிட்டே போயிருச்சு. ம். குழந்தை பர்த்க்கு அப்புறம் எப்படின்னா நம்ம தூங்கிருவோம் தெரியாது. அப்ப என்னன்னா ஒரு அலர்ட்னஸ், அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தூங்கிட்டே இருக்கோம் குழந்தை அழுதே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ம். என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை சத்தம் ஒரு ஒரு லைட்டா கேட்டா கூட கண்ண அலர்ட் அடிச்சு ஆயிடும். புடிச்சு தெரிச்சு ம். எழுஞ்சுக்கிறது. ம். ம். பார்த்தா நான் வந்து ஒரு 6, 7, 8 இயர்ஸா நான் அப்படிதான் இருந்திருக்கேன். ம். அந்த ஒரு அவ்ளோ சிவியரா இப்போ காலைல ஏதாவது நைட் ஏதாவதுன்னா டக்குனு கண்ண திறந்து எழுஞ்சுக்கிறது. சோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுதான் மோஸ்ட்லி என் ஹெல்த்துக்கு ஆன ஒரு பெரிய Right. ப்ராப்ளமா இருக்கு. பட் இப்போ அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஐயெல்லாம் நான் பொறுமையா க்ளோஸ் பண்றேன், பொறுமையா ஓப்பன் பண்றேன், Excellent. ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்றதே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆ Excellent. சோ இப்ப அந்த தேன்மொழி நீங்க மாதிரி வந்து ஒர்க்கிங் மதரா இருந்து இவ்ளோ விஷயங்கள் நீங்க உங்க மேல பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி விட இப்ப நெறைய விஷயங்கள் பண்றீங்க. எப்படி அந்த டைம் உங்களால மேனேஜ் பண்ண முடியுது? லைக் இந்த மாரி கம்யூனிட்டில வந்து நீங்க வந்து வீக்லி கால்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி, அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்து, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி டைம் நீங்க மேனேஜ் பண்றீங்க? அண்ட் இதுக்கு முன்னாடிய விட இப்ப நெறைய பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. லேர்னிங் ஆ பொறுத்தவரைக்கும், உங்களோட டயட்டு, ஹெல்த்த பாத்துக்கிறது, எல்லாத்துக்குமே உங்களுக்கான டைம நீங்க நெறைய குடுத்துக்கிற மாரி இருக்கு. எப்படி அது ஹவ் டிட் தட் ஷிஃப்ட் கம்? பேசிக்கா நெசசிட்டி தான். வேற ஆப்ஷன் கிடையாது. ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு நம்ம டைம் குடுத்தே ஆகணும் அப்படின்றது. ம். ம். ஆம், ஏன்னா நம்ம ஒரு நல்ல மைண்ட் ஸ்டேட்ல, பிசிக்கல் ஸ்டேட்ல அப்படி இல்லாம குழந்தைங்கள வந்து வளர்க்கறதுன்றது வந்து நம்ம அவங்களுக்கு பர்டன் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒழுங்கா வளர்க்க முடியும்ன்றது தான் எனக்கு டிரைவிங் ஃபேக்டரா இருந்தது. பிளஸ் வந்து எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் வந்து இப்போ குழந்தை அப்புறம் அப்படி இஷ்யூ ஆனது கிடையாது. சின்ன வயசுலயே ஒரு சில ம். ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. சோ அதனால அப்பையில இருந்தே வந்து ஒரு கியூரியாசிட்டி, இல்ல எப்படியாவது இதுல இருந்து அவுட்கம் வெளியில வர்றதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை ட்ரை பண்ணாதான் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம இப்படியே பிரச்சனை இருக்குன்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். இதுல ரைட். இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற தாட் தான் நிறைய இருக்கும். ம். அந்த மாதிரி ரீச் அவுட் ஆயிட்டு தான் நான் கன்சீவா ஆனப்பவே நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னா சொல்ல முடியாது. அப்பயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் எனக்கு அத வந்து ஒரு ஹாப்பியாவே நான் எடுத்துக்கல. இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். பட் குழந்தை வெளியில வந்தா எப்படி இருக்கும்? ம். அதனால நம்ம எப்படியாவது ஒரு ஹாப்பியா ஆகணும். ஹாப்பி ஸ்டேட் கொண்டு வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்து, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒருத்தவங்க ஃபேமிலி அவங்க வந்து சைல்ட் பர்த் எஜுகேட்டர் அந்த மாதிரி நீங்க போங்க நல்லா இருக்கும் ம். அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சதுதான் 20 13, 12 அந்த டைம்ல. சோ ம். அப்போ கிளாஸ் போயிட்டு சோ சம்ஹவ் எனக்கு இது இருக்கு இப்படி இருக்குன்னு தெரியும். அதுல இருந்து வெளியில வரணும். இன்னொன்னு அது வந்து லாங்கர் டைமுக்கு கிட்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலிக்கோ அது அஃபெக்ட் ஆயிடக்கூடாது என்னால அப்படின்ற ஒரு இதனால நான் அந்த எஃபர்ட் வந்து நிறைய விஷயத்துக்கு ட்ரை பண்றதுக்கு நான் ம். போட்டே இருந்தேன். ம். அந்த மாதிரி ஒண்ணு சார் படிக்கிறது, யோகா கிளாஸ்க்கு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்ததா ஹாப்பி மாம். இப்ப ஹாப்பி மாம் வந்தப்போ லைக் கைண்ட் ஆஃப் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்துருச்சு. இதுதான் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஜேர்னலிங் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஜேர்னலிங் பண்ணும்போது நம்மளுக்கே நல்லாவே ஃபீல் ஆகல. எப்படிடா நான் நல்லா எழுதுறதுன்ற மாதிரிதான் இருந்தது ம். இனிஷியல் கொஞ்ச நாள். அப்புறம் எழுதும் போது அந்த மைண்ட் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஹாப்பியா இருக்க மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அப்படி அது அந்த ப்ராசஸ் அப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. திரும்பவும் எழுதும் போது இன்னும் அப்பதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இல்லையே நான் சின்ன வயசுல இப்படிலாம் பண்ணலையே, இப்ப எப்படி ம். இவ்ளோ ம். மாறிட்டோமா அப்படின்னு நம்மளுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சு. ஏன்னா அந்த டைம் நம்மளுக்கு திங்க் பண்ண போக மாட்டோம். கரெக்ட். சோ ஜேர்னலிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. சோ அந்த மாதிரி தான் எல்லாமே பிசிக்கலுக்கு. அப்போ ஒருத்தவங்க ஒரு இன்புட் சொல்லணும். இது பண்ண எனக்கு சரியாயிருச்சு. ம். நான் இந்த செஷன் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த ம். டயட் ஃபாலோ சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம காசு பெருசா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத விட
நம்ம டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். சோ இப்போ ம். அது நமக்கு சரியாச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலிக்கே நம்ம செய்யற ஒரு திங் தானே. அதர் பியூட்டிஃபுல், தென் சாப்பாடு கொடுக்கறது அது தவிர. சோ பியூட்டிஃபுல். மெயினா தேன்மொழி அந்த இப்போ இம்பாக்ட். யா ப்ளீஸ் கோ ஹெட் கோ ஹெட். இல்ல இல்ல, அந்த இம்பாக்ட் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரே கன்சர்ன்ல தான் நம்மள எவ்வளவு தூரம் டைம் பெஸ்டா ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். பண்ணுங்க. Good. உங்கள மாதிரி ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ம். அன்டில் அவங்க வந்து ஒரு பிரேக் எடுத்து அவங்க ஒரு சில ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணாங்களே அது ம். ரியலைஸ் பண்ண முடியும். ஈவன் என் ஹஸ்பண்டே இருக்காங்க, நான் அவங்களும் லைக் ஐடின்னு இல்ல, எந்த ஒரு செக்டருமே நம்ம லாங் பீரியட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து அது ரொட்டீன் ஆயிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் போயிடும். Yeah. அது வந்து நம்மள வந்து நம்ம கேரக்டர் வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆகுது. அது நம்மளுக்கு புரியுது, ஆனா அது வந்து ஓவர் கம் பண்ண தெரியல. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் ட்ரை பண்ணி பார்த்து அதுல அவங்களோட அந்த சேஞ்சஸ வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து அது விட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதை சென்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப நல்லா தானே இருக்கு, போயிட்டு தானே இருக்கு, நம்ம போலாம் அப்படின்றத விட்டுட்டு இல்ல ம். இல்ல இன்னும் பெட்டரா ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்ன்ற ஒரு தாட் அவங்களுக்கு அவங்க டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க கிட்ஸ்க்கு இல்ல அவங்க ஃபேமிலிக்காக வச்சு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட். சோ அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா, ஆக்சுவலி அப்ப பண்றதை விட இன்னும் பெட்டரா ப்ரொடக்டிவா ஆஃபீஸ்லயும் பண்ண முடியும், பர்சனல் லைஃப்லயுமே வந்து அது பண்ண முடியும். ஆக்சுவலி எனக்கு கேட்டா இப்போ 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்க ரெஜூமினேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கூட ம். நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ரைட். 2 மந்த்ஸ் சேலரி உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாதுன்றப்போ ம். அதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அதை எடுத்துக்கிறதுக்கு நம்மள அலோவ் பண்ணிக்கணும். கரெக்ட், கரெக்ட். அப்பதான் நம்ம ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வந்து வாழ்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது ஆக்சுவலி. அதுதான் நான் இப்போ எனக்கு இருக்க ரியலைசேஷன். ஓகே வெரி இப்படி நைஸ். ஓடிட்டே இருக்கணும். சேவ் பண்ண ஒரு 2 மாசம் சேலரி வரலன்னா தட்ஸ் ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போயிடலாம், இல்ல எதுவுமே பண்ணாம ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிக்கலான்றத கொஞ்சம் யோசிக்கணும். வெரி குட். அந்த ஷ்ரிங்க் ஆயிடக்கூடாது அந்த ம். ம். ரேட் ரேஸ்க்குள்ளவே. குட். அவுட்டர் என்ன அப்படின்னு ம். பார்த்தோம்னா ஆக்சுவலி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம அதை விட்டு வெளியில வந்து. ஹாப்பி மாம் அப் பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தையில ஏதாவது சொல்லணுமா? யூ ஹேவ் எனிதிங் டு சே? ஹாப்பி மோம் ஹப் வந்து என்ன கேட்டா இட்ஸ் நார்த் ஸ்டார் அப்படின்னு தான் ஆ சொல்லுவேன். ஓகே. எனக்கு எப்போ வந்து லைக் நான் அவ்வளவா ஆக்டிவாலாம் ரொம்ப இருக்கிறது இல்ல. ம். பட் நான் சம்திங் எனக்கு ஏதாச்சுன்னா உடனே எனக்கு கை வந்து அந்த குரூப்ல தான் போகும். ம். போயிட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது ஒரு ம். இன்ஸ்பைரிங் இருக்கும், இல்ல திடீர்னு எனக்கு அடுத்த நம்ம ஜாயின் பண்ணோம்னா சம் இன்ஃபர்மேஷன் லைக் எப்பயுமே நம்மள வந்து ஒரு ஒரு டுவர்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு ம். கோர்க்கு கொண்டுட்டு போறதுக்கான எவ்ரி ஸ்டெப் அங்க இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ரேண்டமா போய் பார்த்து அப்பப்ப போனாலே கொஞ்சம் நம்ம நம்ம லெவல்ல இருந்து கொஞ்சம் வளர்ந்துருவோம். ம். ஸோ நான் அப்படிதான் ஹாப்பி மாம் பாக்குறேன். சூப்பர். ரெகுலரா இல்லனாலும் எப்போ தேவையோ அங்க அங்க வேணும்ன்றது இருக்கும். லைக் வி ஹாவ் தெர் இஸ் சம் பீப்புள் நம்மளுக்கு ஏதாச்சுன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹோப். ஆக்சுவலி இந்த இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு தேங்க் பண்ணேன்னா நான் நிறைய டைம் எனக்கு வந்து சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த சின்ஸ் 2023 அது சீக்கிரம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி காலேஜ் முடிச்சு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருப்பேன், மேரேஜ் ஆயிடுச்சு. பட் என் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல என் ரிலேட்டிவ் சைட்ல யாருமே மேரேஜ் உமன் கிடையாது. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னா எனக்கு ஷேர் பண்றதுக்கான ஒரு காமன் பீப்புளே கிடையவே கிடையாது. ம். ம். எனக்கு வந்து லவ் மேரேஜ்ன்றதுனால நான் போய் எங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது, இல்ல என் கிளாஸ்லயும் ஷேர் பண்ண முடியாது, ம். நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது. ஈவன் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால என்னால கம்ப்ளீட்டா அவங்கள்ட்டயும் ஷேர் பண்ண முடியாது. கரெக்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் மேரேஜே ஆகல, அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. இது ரைட். வந்து அன்டில் ஒரு என் பெரிய பையனுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆற வரைக்குமே எனக்கு இதே ஸ்ட்ரகிள் தான். ம். ம். கைண்ட் ஆஃப் ஏன்னா அது வரைக்குமே நிறைய என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் சர்க்கிள்ஸ்க்கு கல்யாணம் ஆகல, யாருக்குமே கல்யாணம். அப்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் அவங்கள விட அகேடா இருந்தேன். அவங்களுக்கு ரைட். அப்பதான் அந்த பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் அப்பயும் அவங்க கூட எனக்கு கனெக்டே வரல. ரைட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இதை டிஸ்கஸ் பண்ணா இல்ல.
அதனால நான் ரொம்ப லாங் பண்ணியிருக்கேன். ச்சே இந்த மாரி யாருமே இல்ல போய் சொல்றதுக்கு அப்படின்ற ம். மாதிரி. பட் இப்ப ஹாப்பி மாம் வந்து செகண்ட் ரீசன் நான் ஜாயின் பண்ணதுக்கு. ஒண்ணு அந்த ஹெல்த்ல இருந்து ஓவர் கம் பண்ணது Yeah. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். 2வது வந்து ஓகே நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம அவங்கள போயிட்டு கேட்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? அ ஏ ஏன் நான் என் மைண்ட் பேசலாம். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. Right. அந்த ஒரு ரீசனுக்கு தான் மெயினா நம்ம ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்ட்ட வந்து சொல்ல மாட்டோம். ஒண்ணு பேக் பைட் பண்றது, அப்படி இல்லன்னா ம். ஜட்ஜ்மெண்டல் ஆகுறது. Right. அந்த இது மத்தவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆன் பண்ணிடுறது. ம். இந்த மாரிக்கு தான் பேச மாட்டோம். பட் இங்க வந்து அப்படி இல்ல. நம்ம பேசலாம் ஒருத்தவங்களுக்கும், அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இதுதான் இந்த ம். கம்யூனிட்டி அப்படின்னும்போது, ஐ Nice. ஃபீல் பிளெஸ்ட். Very அந்த nice. பார்ட் ஆஃப் இருக்கிறது. ஆம், அது எனக்கு ரொம்ப பெரிய மாரல் சப்போர்ட் ஆக்சுவலி. நான் ஈவன் தோ அப்படி எல்லார்கிட்டயும் அவ்வளோ க்ளோஸா அப்படி இல்ல. 1, ம். 2 பேர் இருக்காங்க. நான் பேசுவேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த பேக் ஆஃப் மைண்ட்ல வந்து இப்படி ஒரு சப்போர்ட் தான் நம்ம ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தோம். ஓகே Very. வி ஹாவ் சம் ஒன் அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலி வந்து நான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் போகும்போதும் சரி, நிறைய எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் சரி, என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. அட் Super. எனி பாயிண்ட் இன் டைம் நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம், ஈவன் டீனேஜ் ப்ராப்ளம்ஸ் குழந்தைங்க வளர்றாங்க இருந்தாலுமே ஓகே வி ஹாவ் அ கம்யூனிட்டி. நம்ம அவங்க கேட்டா கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப அந்த விஷயம் Very மாரலி nice. வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணது அதுதான். Super. Super. Thank you, Tenmuri, for applying for this award, and it was truly inspiring to have you here. And very soon உங்களை வந்து நான் லவ்விங் மாம் அவார்ட்லையும் குவீன் மாம் அவார்ட்லையும் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். And viewers, if you got inspired, உங்களுக்கும் நீங்கள் ஒர்க்கிங் மதர் ஹெல்த் இஷ்யூஸில் ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க, இல்லை பேரண்டிங்கில் ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க, யூ வாண்ட் அ சப்போர்ட் குரூப் வேர் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பி மாம் ஹப் இஸ் த ஸ்பாட் ஃபார் யூ. யூ கேன் ஜாயின் our membership and take all the support you need, and you can also grow like Tenmuri, from zombie mom to happy mom to a loving mom to a queen mom. வெரி சூன் உங்க எல்லாரையும் நான் அங்கே பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.